Hello guys, welcome to my channel Solution. ஸோ நம்ம வந்து ப்ராப்ளம் இன்வால்விங் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ அதோட ஃபிஃப்த் சம் பார்க்கலாம், ஃபிஃப்த் எக்ஸாம்பிள் சம். ஸோ a man is watching a boat speeding away from the top of the tower. ஸோ the man வந்து டாப் ஆஃப் த டவரில் நின்று போட்டை வந்து பார்க்கலாம். ஸோ அது வந்து டவரை விட்டு அவேவாக போயிட்டு இருக்கு, ஏதோ ஒரு ஸ்பீடில் போயிட்டு இருக்கு, பட் எந்த ஸ்பீட் சொல்லலை. The boat makes an angle of depression of 60 degrees. ஸோ அவன் டாப்லேருந்து பார்க்குறப்போ அவன் ஃபஸ்ட்டு அந்த போட்டை பார்க்கதான். ஸோ அங்கே வந்து 60 டிகிரி ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் மேக் பண்ணுது அட் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 200 மீட்டர்ஸ் ஃப்ரம் த டவர். ஸோ இதுதான் வந்து டவர், எஸ்டி தான் டவர். எஸ்ங்கிறது டவரோட பேஸு, டிங்கிறது டவரோட டாப்பு. டவரோட டாப்பில் தான் அந்த மேன் நிற்கலாம். ஏங்கிறது தான் இங்கே பாயிண்ட் வந்து ஷிப்பு, இப்போ ஷிப்போட பொசிஷன். ஸோ அது வந்து 200 மீட்டர் டிஸ்டன்ஸில் டவரை விட்டு தள்ளி இருக்கப்போ விச் இஸ் மேக்கிங் அன் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் 60 டிகிரி. ஸோ அந்த பர்டிகுலர் மேன் வந்து அதை பார்க்குறப்போ 60 டிகிரி டிப்ரெஷன் ஆகுது. ஸோ இந்த 60 டிகிரி தான் இங்கே வந்து வரும். ஸோ இது கம்ப்ளீட் ஆகுது. ஸோ ஆஃப்டர் 10 செகண்ட்ஸ், ஸோ 10 செகண்ட்ஸ் கழிச்சு ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் பிகம்ஸ் 45 டிகிரிங்கிறாங்க. ஸோ 10 செகண்ட்ஸ் வந்து அதான் இப்போ போட் வந்து அவையில் போயிட்டு இருக்கு. ஸோ அப்போ ஆப்வியஸாக ஷிப் வந்து இங்கேருந்து இங்கே தான் எங்கேயாவது போகணும். ஸோ டவர்லேருந்து அவைங்கிறதுனால இங்கே தான் எங்கேயாவது போகணும். ஸோ 10 செகண்ட்ஸ் கழிச்சு எங்கேயோ போயிருக்கு, அந்த பாயிண்ட் தான் பி. ஆனால் எவ்வளோ டிஸ்டன்ஸ் போச்சுன்னு நம்ம இன்னும் கண்டுபிடிக்கல. ஸோ ஆனால் அங்கே போகிறப்போ ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் வந்து 45 டிகிரி ஆயிடுச்சு. 60 டிகிரிலேருந்து 45 டிகிரி ஆயிடுச்சு. ஸோ இங்கே 45 டிகிரி மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்க என்ன கேட்கலாங்கன்னா, வாட் இஸ் தி அப்ராக்சிமேட் ஸ்பீட் ஆஃப் த போட் இன் கிலோமீட்டர் பர் ஹவர் அஸ்யூமிங் தட் இஸ் செயிலிங் இன் வாட்டர். ஸோ அவங்க ஸ்பீடு கேட்குறாங்க. ஸோ 10 செகண்ட்ஸில் ஒரு டிஸ்டன்ஸ் போச்சு இல்லை. ஸோ அந்த டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ போச்சு நம்ம கண்டுபிடிச்சாதான் நம்மளால் வந்து ஸ்பீடு கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா ஸ்பீடு வந்து ஜென்ரலாக என்ன ஃபார்முலா, டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன். ஸோ டைம் டேக்கன் நமக்கு 10 செகண்ட்ஸ் ஆல்ரெடி இருக்குது. ஸோ டி வந்து 10. ஸோ அந்த 10 செகண்டில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் போது நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டா ஸ்பீடு வந்து ஈஸி கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இருக்கிறதுல வச்சு என்னென்ன கேல்குலேட் பண்ண முடியுமோ கேல்குலேட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து டிஏஎஸ்ஸை பார்க்கலாம். ஸோ டிஏஎஸ்ஸில் we have already one known value of SA is equal to 200 meter. unknown வந்து நமக்கு ST இருக்கு. எஸ்டி இருக்குது. ஸோ எஸ்டி இருந்தால் நம்மளால் இன்னொரு கேல்குலேஷன் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் எஸ்டி கண்டுபிடிக்கலாம். ஸோ tan 60 இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் எஸ்டி பை அட்ஜசன்ட் எஸ்ஏ. ஸோ tan 60 இஸ் ஈக்குவல் டு எஸ்டி பை எஸ்ஏ. எஸ்ஏ 200, எஸ்டி தான் கண்டுபிடிக்கணும். tan 60 இஸ் ஈக்குவல் டு √3. ஸோ அப்போ எஸ்டி வில் பி 200 √3 மீட்டர். ஸோ அப்போ இந்த டிஸ்டன்ஸ் கிடச்சிருச்சு 200 √3. ஸோ நமக்கு எஸ்டி தெரியும், எஸ்ஏ தெரியும், ஏபி கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம வந்து இப்போ என்டையர் இதை வந்து என்டையர் ஃபிகர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஃப்ரம் டிபிஎஸ். ஸோ இந்த டிபிஎஸ்ல tan 45 இருக்கும். ஸோ tan 45 டிகிரிஸ் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் வந்து எஸ்டி, அட்ஜசன்ட் வந்து எஸ்பி. ஸோ எஸ்டி இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 200 √3. அட்ஜசன்ட் வந்து 200 + எக்ஸ். ஸோ 200 + எக்ஸ். ஸோ எக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. ஸோ tan 45 1. ஸோ 1 இஸ் ஈக்குவல் டு 200 √3 பை 200 + எக்ஸ். ஸோ அப்போ இந்த 200 + எக்ஸ் வந்து என்ன ஆகும்னா இங்கே கிராஸ் மல்டிப்ளை ஆகும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா 200 + எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 200 √3. ஸோ 200 √3. அப்போ எக்ஸ் வந்து என்ன ஆகும்னா 200 √3. இது இந்த 200 இங்கே போச்சுன்னா -200 ஆகிடும். ஸோ 200 × √3 -200. ஸோ இதில் காமனாக 200 வெளில எடுத்தால் 200 மட்டும் வெளில வரும். ஸோ இன்ட்டு √3 - 1. √3 வந்து 1.732. அது கொஷின்லேயே கொடுத்துருவாங்க அந்த வேல்யூவை. -1 பண்ணுறப்போ 0.732. ஸோ இந்த 0.732 200ஓட மல்டிப்ளை பண்ணால் we will be ending up with 146.4 meters. ஸோ அந்த 10 செகண்டில் அந்த போட் ஏ பொசிஷன்லேருந்து பி பொசிஷனுக்கு 146.4 மீட்டர்ஸ் வந்து ட்ராவல் ஆயிருக்கு அந்த 10 செகண்ட்ஸில். ஸோ இப்போ நம்ம ஸ்பீடு கண்டுபிடிக்கணும். ஸோ ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன். ஸோ டி பை டி. ஸோ 146.4 மீட்டர் பை 10 செகண்ட்ஸ். ஸோ இதுதான்
ஸோ நம்ம டேரெக்டாக இப்படி கண்டுபிடிக்கலாம். பட் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஸ்பீட் ஆஃப் த போட் இன் கிலோமீட்டர் per ஹவர் கேட்டிருக்காங்க. ஸோ கிலோமீட்டர் per ஹவர்னா நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிறது வந்து மீட்டர் per செகண்ட்ஸில் இருக்கு. பட் அவங்க கேட்குறது கிலோமீட்டர் per ஹவர். ஸோ நம்ம இந்த கன்வர்ஷன் பார்க்கணும். ஸோ 1000 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 கிலோமீட்டர். ஸோ அப்போ 1 மீட்டர் என்ன இருக்கும்? 1/1000 கிலோமீட்டர். நெக்ஸ்ட் வந்து 3600 செகண்ட்ஸ் வந்து 1 ஹவருக்கு இருக்கும். அப்போ 1 செகண்ட் வந்து 1/3600 ஹவர். ஸோ இதை இப்படியே நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே ரைட்டில் 146.4 மீட்டர் மீட்டர் டாப் யூனிட்ல இருக்கிறதுனால அப்போ டேரெக்டாக நம்ம 1 மீட்டர் அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம் 1/1000 கிலோமீட்டர்ன்ட்டு. ஸோ 146.4 இன்ட்டு 1/1000. ஸோ கீழே வந்து 10 செகண்ட்ஸ் இருக்குது. ஸோ இங்கே டினாமினேட்டரில் இருக்கிறதுனால நம்ம இந்த கன்வர்ஷன் ஃபேக்டரை ரெசிப்ரோக்கலாக போடணும். ஸோ 1 செகண்ட் 1/3600 நம்ம டேரெக்டாக 3600 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா செகண்ட்ஸ் வந்து டினாமினேட்டரில் இருக்குது. ஸோ 3600. ஸோ இந்த 1000 3600லாம் கேன்சல் பண்ணி நம்ம மல்டிப்ளை பண்ணி முடிச்சா நமக்கு கிடைக்கிற வேல்யூ வந்து 52.704 கிலோமீட்டர் per hour. ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம் 53 எனிதிங். ஸோ 53 கிலோமீட்டர் per hour வந்து ஸ்பீடில் வந்து அந்த போட் வந்து ட்ராவல் ஆயிருக்கு ஏ போர்ஷன்லேருந்து பி போர்ஷன் வரைக்கும். ஸோ அந்த டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கு. அந்த டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறதுக்கு இந்த ஸ்பீடில் தான் போயிருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இது மாதிரி வேறு எந்த கொஸ்டின் இருந்தாலுமே ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஏன்னா திடீர்னு ஸ்பீட் கேட்குறாங்கன்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகணும். ஸ்பீடு வந்து ஜஸ்ட் d/t தான். ஸோ நம்ம எல்லா சம்லையும் டி கண்டுபிடிச்சிருப்போம். இவங்க எக்ஸ்ட்ரா டி கொடுத்து ஒரு d/t தான் யூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அது பெரிய இஷ்யூ இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் 6.3ஓட சம்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.